எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன கதை தான் பார்க்க போறோம். ஆனா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கதை. நாம செய்யற ஒரு சாதாரண உதவி அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு காட்டுற ஒரு கதை. சரி வாங்க அந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம செய்யற ஒரு சின்ன உதவி அது எவ்வளவு தூரம் போகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா ஏதோ ஒன்னு பண்றோம் அதோட சரி அப்படின்னு இல்லாம அதோட தாக்கம் எங்க போய் முடியும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கதை அதுக்கு ஒரு சூப்பரான பதிலா இருக்கும் பாருங்க. அந்த முதல் நல்ல செயல் அங்கதான் கதை ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, பயங்கரமான மழை கொட்டி தீர்க்குது. அந்த நேரத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு கர்ப்பிணி பெண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பெண் மழையில நனையக்கூடாது இல்லையா? அதனால அந்த டிரைவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தன்னோட ஒரே ஒரு கொடைய எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துறாரு. பாக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனா எவ்ளோ பெரிய மனசு பாருங்க. உடனே அந்த பொண்ணு கேக்குறாங்க, இதை எப்படின்னு நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்கறது? இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன பதில் நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவர் சொன்னது இதுதான், தேவைப்படுற வேற யாருக்காவது இத குடுங்கம்மா, அவ்வளவுதான். இந்த ஒரு வரி, இந்த ஒரே ஒரு வாக்கியம்தான் அந்த குடையோட ஒரு நம்ப முடியாத பயணத்தையே ஆரம்பிச்சு வைக்குது. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த கருணைச் சங்கிலி. சரி, இப்ப அந்த கொடைய ஒரு சங்கிலி மாதிரி எப்படி ஒன்னு விட்டு ஒன்னு கைமாறி போகுதுன்னு நாம பாக்கலாம். அந்த கொடையோட பயணம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. முதல்ல ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு போகுது. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரியவருக்கு, அந்த பெரியவர்கிட்ட இருந்து ஒரு பூ விக்கிற அம்மாவுக்கு, கடைசியா ஒரு ஸ்கூல் பொண்ணு கிட்ட போய் சேருது. ஹாஸ்பிட்டல் வாசல்ல இறங்குறாங்க அந்த பெண். அப்போ பாக்குறாங்க ஒரு வயசான பெரியவர் மழையில நனைஞ்சுபிட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. அத பார்த்ததும் அவங்களுக்கு டக்குன்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே ஒரு சின்ன சிரிப்போட அந்த பெரியவர்கிட்ட கொடைய கொடுத்து, ஐயா, தேவைப்படுற வேற யாருக்காவது இதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாரோ அதையே இவங்களும் சொல்றாங்க. பாத்தீங்களா, அந்த கருணை சங்கிலியோட முதல் கண்ணி இங்க இணைஞ்சிருச்சு. சரி, இப்போ அந்த பெரியவர் ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் கவனிக்கிறாரு, அங்க ஒரு பூ விக்கிறாமா தன்னோட பூவெல்லாம் மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன அட்டைப்பெட்டிய வச்சு மூடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் அந்த பெரியவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. நேரா அந்த அம்மா கிட்ட போய் கொடைய கொடுத்துட்டு அவருக்கு வந்த பஸ்ல ஏறி போயிட்டே இருக்காரு. ஒரு நன்றி கூட எதிர்பார்க்கல. உதவி செஞ்சாரு, கிளம்பிட்டாரு. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த பூ விக்கிற அம்மா பாக்குறாங்க, ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் பேக மாட்டிக்கிட்டு மழையில அப்படியே மொத்தமா நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. உடனே அந்த அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு கையில கொடைய கொடுத்து, ஏமா மழையில நனையற, இதை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதோட அந்த கொடையோட அன்றைய பயணம் ஒரு முடிவுக்கு வருது. சரி, இப்ப இந்த வட்டம் முழுமையாக போகுது. இந்த குடையோட பயணம் கடைசியா எங்க தான் போய் முடியுது? கதை இப்போ ஒரு அழகான ஒரு முழுமையான வட்டத்துக்கு வருது பாருங்க. அந்த கொடை இருந்ததால அந்த ஸ்கூல் பொண்ணு ஒரு சொட்டு கூட நனையாம பத்திரமா தன்னோட வீட்டு வாசலுக்கு வந்து சேருது. அங்க வாசல்ல, ஐயோ என் பொண்ணு மழையில நனைஞ்சு வருவாளேன்னு ஒரு அப்பா ரொம்ப கவலையோட காத்துட்டு இருக்காரு. யார் அந்த அப்பா? வேற யாரும் இல்ல, காலையில அந்த குடைய ஒருத்தர் கொடுத்தாரே அதே ஆட்டோ டிரைவர் தான். யோசிச்சு பாருங்க, அவர் உலகத்துக்காக செஞ்ச ஒரு சின்ன உதவி ஒரு முழு வட்டம் அடிச்சு வந்து அவரோட சொந்த மகளையே அந்த மழையில இருந்து காப்பாத்திருக்கு. அப்போ இந்த அழகான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் ஒரு கொடையோட கதை மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுதான் ரிப்பிள் எஃபெக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், அதாவது கருணையின் அலை விளைவுன்னு சொல்வாங்க. நாம ஒரு சின்ன நல்ல விஷயம் செஞ்சா போதும், அது குளத்துல போட்ட கல்லு மாதிரி அலை அலையா பரவி எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கூட உதவியா இருக்கும். அது நம்ம வாழ்க்கையே இன்னும் அர்த்தமுள்ளதா, அழகா மாத்தும். ஆக முக்கியமான விஷயம் இதுதான், நீங்க மத்தவங்களுக்கு சின்ன சின்னதா உதவி செய்யும்போது உங்க வாழ்க்கையும் சரி, அவங்க வாழ்க்கையும் சரி இன்னும் அழகாகும். சரி, இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்களோட கருணை சங்கிலிய நீங்க இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்க போறீங்க? அது ரொம்ப சின்ன உதவியா கூட இருக்கலாம். ஆனா அந்த சின்ன உதவி எங்க போய் முடியும்னே யாருக்கு தெரியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.